ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு குதிரை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்திருக்கு. அதை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காரு. அவர் அந்த டாக்டர் பார்த்துட்டு 3 நாள் மெடிசின் தரங்க, அந்த மருந்தில் இந்த குதிரை ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கலைன்னா அதுக்கப்புறம் இது ஆயில் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொண்டுறது தான் பெட்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்லிடுறாரு. அதை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு 3 நாள் மருந்து கொடுக்குறாங்க, அப்பயும் அது எழுந்திருக்கலன்னொடனே இது சாகடிச்சிருவாங்கன்னு அந்த பயம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆடு, அந்த வயலில் போயிருந்த ஆடு இதுகிட்ட வந்து சொல்லுது, இது மாதிரி உன்னை சாகடிச்சிருவாங்க, நீ எழுந்துக்கோ அப்படின்னு. அது எழுந்திருக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, விஷத்தை வாங்குறதுக்கு போயிடுறாரு. விஷம் வாங்கி திரும்பி வரவு பார்த்தா அந்த குதிரை வந்து நல்லா ஆட்டோட அந்த மோட்டிவேஷன்னால வயலை சுற்றி ஓடி நல்லா விளையாண்டிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தில் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஆடை வெட்டி ஒரு விருந்து கொடுத்துட்டாரு. இது ஒரு காமெடியாக இருந்தாலுமே நீங்கள் பிறருக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வந்தப்போ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ணிங்க. உங்களோட நலன் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பிறருக்கு உதவி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.